அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய இளைய மகன் விபா ஜெயபிரதீப் அவர்கள் இன்னைக்கு அவருடைய முகநூலில் பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிமுக வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் படுதோல்வியை சந்தித்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தான். எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு வந்ததுலேருந்தே மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்குது. இந்த தோல்வியை தொண்டர்கள் ஏற்றுக்கல. மிகப்பெரிய அளவில் ஒரு சோர்வுலையும் இருந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் இராணுவ கட்டுக்கோப்போடு இருந்த இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கிறத எந்த தொண்டருமே ஏற்றுக்கல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்திருந்து தான் மிகப்பெரிய அளவில் தோல்வியும் வந்தது. இப்போ 10 தோல்வியில் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி 11வது தோல்வியை தவிர்க்கிறதுக்காக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமே அதிமுக 2வது இடத்தை பிடிச்சது. அதாவது முதலிடத்தில் இருந்த திமுக கூட்டணிக்கும் 2வது இடத்துல இருந்த அதிமுகவுக்கும் ஓட்டு வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 6800 சில்லற வாக்குகள் தான் வித்தியாசத்தில் இருந்தது. இது நின்று இருந்தால் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கும். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதிமுக பிளவில் இருக்கிறது யாருக்கு லாபம் அப்படின்னா திமுகவுக்கு தான். திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு ஒரு தலைமையாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் திமுக இருக்குது. எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நீக்கி விட்டு ஆர்பி உதயகுமாரை கொண்டாந்து அதே இடத்துல உட்கார வச்சதுக்கு திமுகவினுடைய பெரும்பங்கு உண்டு. திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. அதிமுக ஒருங்கிணைந்தால் நல்லதில்லை, நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுலையும் அவங்க கரெக்டாக காய் நகர்த்திட்டே போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி பகடக்காயாக திமுக பயன்படுத்துகிறாங்க. அதிமுகவை ஒருங்கிணைக்க விடக்கூடாது, பிஜேபியோட அதிமுக கூட்டணியும் வச்சிடக்கூடாது. இப்போ 2 பக்கமே அவங்க கரெக்டாக காய் நகர்த்திட்டு போய் எடப்பாடி பழனிசாமியை எந்த பக்கமும் போக விடாமல் அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த மாதிரி அப்படியே எடப்பாடி பழனிசாமியை வச்சிருக்கு திமுக. இதை தொடர் தோல்வியில் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதிமுக என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடையுது. பலவீனம் அடையும் போது என்ன ஆகுது, தொண்டர்கள்ல இருந்து நிர்வாகிலேருந்து எல்லாருமே ஒரு சோர்வு அடைகிறாங்க. இரட்டை தலைமை சரியில்லை, முடிவுகள் சீக்கிரம் எடுக்க முடியல, ஒற்றை தலைமை தான் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தாங்க. அவர் எடுக்கிற முடிவுகள் பூராமே பார்த்தீங்கன்னா தோல்வியை தான் சந்திக்குது. சரியான வியூகங்கள் அமைக்க தெரியல. அதிமுக 4 பிரிவாக பிரிஞ்சு கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலும் கூட்டணிக்கு முன்வர பயப்படுறாங்க. இப்போ கூட்டணியை முன்வைக்கணும்னு சொல்லி வந்தாலுமே கட்சிகள் அதிமுகவை பார்த்த உடனே இது பிரிந்து கிடக்குது, இங்கே போய் நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா 1 சீட்டு 2 சீட்டு வாங்கினாலும் நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடறாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை தான் பலம். அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதியாவது வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக பிரிந்து கிடக்கிறது. அந்த பிரிவுக்கு முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் கருத்தில் வச்சு தான் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேபி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நம்ம ஒற்றுமையை வலியுறுத்தும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறார். ஓபிஎஸ், டிடிவி, தினகரன் இவங்க யாரும் இப்போ இணைப்புக்கான வேலையே கிடையாது, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ அதிமுக ஒன்றிணைந்துட்டா நம்ம ஆட்சியை 2026 தக்க வைக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி எந்த பக்கமும் போக விடாமல் திமுக பார்த்துக்கிறது. யார் இணைப்புக்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து போகிறாங்களோ அவங்க மீது வழக்குகள் பதிவு பண்ணுது தமிழ்நாடு அரசு. திமுகவுடைய அரசு அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடாது,
அப்படி ஒருங்கிணைக்கிறதுக்காக யாராவது பேச்சுவார்த்தை நடத்தும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் போனாங்கன்னா, அந்த முன்னெடுத்து போனாங்கன்னா, அவங்க மேலே ஒரு அவசரமாக ஒரு வழக்கை ஒன்று பதிவு பண்ணி ஒரு முட்டுக்கட்டை வந்து போட்டுறாங்க. முன்னாள் அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது வந்து ஒரு வழக்கை தமிழ்நாடு அரசு அவசரமாக வந்து பதிவு பண்ணுறாங்க. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய இளைய மகன் ஆன்மீக சம்மன் வீபா ஜெயபிரதீப் அவர் வந்து ஒரு பதிவு ஒன்று முகநூல் பக்கத்தில் பதிவிடுறாங்க. அதில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பேசிய அந்த வீடியோவையுமே வந்து அதில் வந்து பதிவிடுறாங்க. அதில் அம்மா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தமான தொண்டர்கள் வந்து மரியாதையானவர்கள், மதிப்புக்குரியவர்கள். நீங்கள் ஒன்றிணைந்து வேலை செய்யணும்னா இந்த கழகத்தை வெல்வதற்கு எந்த ஒரு இயக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதை அடுத்து அவங்களுடைய பதிவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மாவினுடைய சக்திகள் வந்து பிரிந்து கிடக்கிறாங்க. இந்த சக்திகள் எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லி 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாக ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தியை உளவுத்துறை மூலம் அறிந்து கொண்ட திமுக தலைவர் அதிமுகவை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது நெருக்கடி கொடுக்கும் விதமா தமிழ்நாடு அரசு வந்து அவசரமாக ஒரு வழக்கை வந்து பதிவு செய்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அளிக்கிறது. இனிமேலும் அதிமுக வந்து ஒன்றிணையாவிட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்டு உண்மையான தொண்டர்களால் வந்து ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பது மிக சிரமமாகிவிடும். 24 ஆண்டு காலம் உண்மையான அதிமுக தொண்டனா மிகப்பெரிய வருத்தம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது அவசரமாக வழக்கு பதிவு செய்தது இது வந்து ஒன்று அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கான வழக்கு தான். இது எப்படின்னா, அதிமுக ஒன்று சேர்ந்துடக்கூடாது. அதிமுக ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம 2026 வந்து ஆட்சியை வந்து தக்க வைக்க முடியாது, மீண்டும் வந்து ஆட்சியை அமைக்க முடியாது. இந்த பிளவை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்திக்கணுங்கிறதுல ஒரு நெருக்கடி கொடுக்கும் விதமாக எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது ஒரு அவசர வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.